திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பணிபுரியும் பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக ஆடியோ வெளியான விவகாரத்தில் கோயில் ஊழியர் சதீஷை பணியிடை நீக்கம் செய்து அறங்காவலர் குழு தலைவர் ஜீவானந்தம் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் கிரண் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். கிரண், வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக, நினைத்தாலே முக்தி அளிக்கும் ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் விசேஷ நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்களும், பௌர்ணமி மற்றும் கார்த்திகை தீபம் போன்ற விசேஷ நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்களும் கோவிலுக்கு வந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்து பின்னர் கிரிவலம் மேற்கொள்வது வழக்கம். குறிப்பாக தமிழகத்தின் அண்டை மாநிலங்களான ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் மற்றும் ஆன்மீக பக்தர்கள் என கோவிலுக்கு வருகை தருபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இக்கோவிலில் கடந்த 2022ஆம் ஆண்டு 16 பெண் பணியாளர்கள் தூய்மை பணிகள் மேற்கொள்ளும் வகையில் நியமிக்கப்பட்டு தற்போது வரை பணி செய்து வருகின்றனர். இந்நிலையில் திருக்கோவிலில் பெண்களுக்கு எதிராக பாலியல் ரீதியான துன்புறுத்தல் நடைபெறுவதாக பெண் ஒருவர் பேசிய ஆடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதில் சதீஷ் என்பவர் தனக்கு ஒத்துழைப்பு தரும் பெண் பணியாளர்களுக்கு வருமானம் அதிகம் உள்ள இடத்தில் பணி வழங்கி வருவதாகவும், மேலும் அவரை எதிர்த்து பேசினாலோ இல்லை அவருக்கு ஒத்துழைப்பு அளிக்காமல் இருந்தாலோ அவர்களை கழிவறை சுத்தம் செய்தல் மற்றும் அன்னதான கூடம் போன்ற வேலை அதிகம் உள்ள பகுதிகளில் பணி செய்ய அதிகாரத்தோடு உத்தரவிடுவதாக அதில் கூறப்பட்டது. மேலும் பாலியல் ரீதியான துன்புறுத்துவதாகவும், மன ரீதியாக துன்புறுத்துவதாகவும், ஆபாச வார்த்தைகளை சொல்லி திட்டுவதாகவும், இதே போல் பல பெண்களை பாதிக்கப்பட்டு வெளியே சொன்னால் தமக்கு ஏதோ நேர்ந்துவிடும் என்ற அச்சத்தில் மௌனம் காத்து வருவதாக வருத்தத்துடன் பயத்துடன் ஆடியோ பதிவு வெளியாகியுள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் பணிபுரியும் பெண்களுக்கு பாலியல் ரீதியான தொந்தரவு கொடுத்ததாக வெளிவந்த ஆடியோவின் அடிப்படையில் அறங்காவலர் குழு தலைவர் ஜீவானந்தம் உடனடியாக சதீஷிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு தற்போது தற்காலிக பணி இடைநீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். நவீனா, விவரங்களுக்கு நன்றி கிரண்.